அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவு பகுதியிலிருந்து தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகத்திலிருந்து 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்க்கலாங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பன்னில் என்ற திருவற்ப பாடலில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்வு செய்க. ஸோ மோனை வகை, இங்கே என்ன மோனை வகை வந்திருக்குன்னா கண்ணில் கருத்தில் கலந்தான். அப்போது ஒரு அடியில் 4 சீரு முதல் எழுத்து 1 இருப்பது முற்று மோனைன்னு சொல்லலாம். இணை மோனைனா 1 2, பொழிப்பு மோனைனா 1 3, ஒரு மோனா 1 4, கூலைனா 1 2 3, முற்றுனா 1 3 1 2 3 4 வரை வரும். அப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் சி. மேற்கதுவை மோனா 1 3 4, கீழ்கதுவை மோனா 1 2 4. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பன்னில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இந்த பாடல் திருவருட்பநூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். கேள்வி 2, சரியான தொடரை தேர்வு செய்க. சரியான தொடர் ஆப்ஷன் டெல்லி. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. கேள்வி 3, பிரித்து எழுதுக. அன்பகத்தில்லா. அன்பகத்தில்லா எவ்வாறு பிரிக்கலாம்? அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. கேள்வி 4, வல்லினும் மிகும் மிகா இடங்களில் சரியானது எது என்பதை தேர்வு செய்க. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 5, சரியான விடை குறிப்பை தேர்வுக. கூற்று காரணம். கூற்று திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என 30 பிரிவுகளை கொண்டது. சரி. காரணம், திருக்குறளை முப்பாலாக திருவள்ளுவர் அன்றைய காலத்தில் இருந்த மன்னர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பகுத்துள்ளாரா? அப்படிலாம் யாரும் எந்த மன்னர் கேட்டுக்கொண்டது இணங்க பகுத்திருக்க மாட்டார், அவரே பகுத்திருப்பார். அப்போ காரணம் தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 6, ஊவேசா பற்றிய சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று 1, உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா. கூற்று 2, இவர் வாழ்ந்த காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. சரி. கூற்று 3, தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அது என் கதை என்னும் பெயரில் நூலாக வந்ததா? ஊவேசா பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் எழுதியிருப்பார் தொடரா. அது என் கதைன்னு பார்த்தீங்கன்னா என் கதை கிடையாது. என் கதை நாமக்கல் கவிஞருடைய நூலில் வரக்கூடியது. என் சரிதம் என்னும் பெயரில் வெளிவந்திருக்கும். என் சரிதம். அப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியானது கூற்று 1 2 சரி, 3 தவறு. கேள்வி 7, கூற்று காரணம். கூற்று ஆ என்னும் எழுத்து மனிதனை குறிக்கிறதா? சரி. காரணம், ஆ என்னும் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் 1 என்ற கோடு இருக்கிறதுனால இது மனிதனை குறிக்குதானா? கிடையாது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ 1 என்னும் முதுகு கோடு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறது. 1 என்ற கோடு எதை குறிக்குன்னா அம்புக்கூட்டை குறிக்கும். கேள்வி 8, பொருந்தாதது எது? சிங்கம், தங்கை, பண்டம், தென்றல். இது இணை எழுத்துக்கள் அல்லது நட்பு எழுத்துக்கள் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நட்பு எழுத்துக்களில் இங்கே, அடுத்து இந்த, இதெல்லாம் இணை எழுத்துக்களாக வரும். அதை தாண்டி வேறு எழுத்துக்கள் அது பக்கத்தில் வராது. இங்குக்கு பக்கத்தில் காதா வரும், 3 சுழி இன்னுக்கு பக்கத்தில் டாதா வரும். இங்கே தென்றல் 2 சுழி இன்னுக்கு பக்கத்தில் தான் வரும், ரா வரும். ஆனால் இங்கே 3 சுழி தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி.
அப்போ இன எழுத்துக்கள் அது நட்பெழுத்துக்கள்னா இங்கே 2 நட்பெழுத்துக்கள் சிங்கம் தங்கை, இஞ்ச 2 நட்பெழுத்துக்கள் மஞ்சள் அஞ்சாது, இந்த இன்ப இன்ற இது எல்லாமே நட்பெழுத்துக்கள் பண்டம் பந்தல் கம்பன் தென்றல். கேள்வி 9 சேர்த்து எழுதுக. அவன் குட்டல் அழுதான் அவன் அழுதான். கேள்வி 10 அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. இங்கு சரியானது ஆப்ஷன் ஏ சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம், சூளாமணி, செய்யுள், சேரலாதன், சொல்மாலை, சோம்பல். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 11 வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா நாலடியார் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் சமண முனிவர்கள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேய்த்தானம் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடல் நாலடியார், ஆசிரியர் சமண முனிவர்கள். அதாவது நாயின் கால் விரல் சிறுவிரல் பொருள் பக்கத்திலே இருந்தாலும் அவங்களுடைய நட்பு உதவாது, ஆனால் உதவக்கூடிய நட்பானது வாய்க்கால் தொலைவில் இருந்தாலும் அந்த நட்பு உதவுன்னு சொல்லிட்டு நாலடியாரில் சமண முனிவர் சொல்லியிருப்பார். கேள்வி 12 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வன்மை வன்மை. வன்மை என்பது கொடைத்தன்மையும் வன்மை என்பது கொடுமையும் குறிக்கும். கேள்வி 13 கூற்று காரணம். கூற்று தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம். காசதாபா. காரணம் இக்கு இச்சு இத்து இப் ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் ஆகும். சரி. அப்போ சரியானது கூற்று சரி, காரணம் சரி. கேள்வி 14 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவை? 1 தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்கள் சேரும் எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். வேற்றுநிலை மெய்மயக்கும் எழுத்துக்கள் இரு இன்னா. தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்கள் சேரும் எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம் சரி. ஆனால் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இரு வருமானா வராது. இர் இல் இதுதான் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் வரும். தன் எழுத்துடன் பிற எழுத்துடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் இரு இல்லானா கிடையாது. எர்ரு இன்னு ரெண்டுமே மாறி இருக்கு. வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள்னா இர் இல். தன் எழுத்தோடு சேர்ந்து வரும் எழுத்துக்கள்னா உடல்நிலை மெய்மயக்கும் எழுதுனா எர் இன். அப்போ இங்கே ஒரு 1 2 மாறி இருக்கு. அப்போ ரெண்டுமே தவறு. கேள்வி 15 ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடலின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். இந்த பாடலை பொறுத்தவரை நான்மணிக்கடிகை நூலில் இடம்பெற்றுள்ளது. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகழ்சால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளிம்பி நாகனார். லாஸ்ட் குரூப் 4ல் விளிம்பி நாகனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ விளிம்பி நாகனார்னா விளிம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயர். கேள்வி 16 மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மயங்கொலி எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அதாவது ர ழ ல ழ ழ அடுத்து ந ந ந இவைதான் மயங்கொலி எழுத்துக்கள். இது சரியாக உச்சரித்தால் மட்டும்தான் பொருள் இல்லாமல் இல்லைன்னா அது பொருளில் தவறு ஏற்படுங்க. கேள்வி 17 தழையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் என்ற பாடலில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? தழையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் என்ற பாடலில் அடிக்கோடிட்ட சொல்லு பொருள். தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம் என்றும் குறையாத வெப்பம் என்றும் பொருள். அப்போ சரியானது பி மற்றும் சி. கேள்வி 18 ஆற்றுணா பிரித்து எழுதுக. ஆற்றுணா எவ்வாறு பிரிக்கலாம்? 6 கூட்டல் உணா. கேள்வி 19 சரியான இணையை தேர்வு செய்க. ஷேக்ஸ்பியர் யாரு? ஆங்கில நாடக ஆசிரியர் சரி. மில்டன் யாரு? ஆங்கில கவிஞர் சரி. பிளேட்டோ யாரு? கிரேக்க சிந்தனையாளர் சரி. பெர்னட் யாரு? ஆங்கில நாடக ஆசிரியர். அப்போது சரியான இணை 4 இணைகளுமே சரியாக இருக்குது. இது இல்லாமல் கேம்பிரிட்ஜ் எங்கே இருக்குது? இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெட்ரன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர். அல்மோரா சிறை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. கிருபாலனி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். கூடுதல் தகவலோட கேள்வி 20
ஆறு என்ற பொருள்களில் சரியானது எது எவை? ஆறுனா ஓர் எண்ணை குறிக்கும். சரி. இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பை குறிக்கும். சரி. வழியை குறிக்கும். சரி. தனித்தலை குறிக்கும். சரி. அப்போ ஆறு என்ற பொருள்கள் சரியானது. இவை அனைத்துமே சரி. கேள்வி 21. தழையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது தழையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல். கேள்வி மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது பெயர் சொல்லை குறிக்கும். கேள்வி 22. கடுவெளி சித்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இரண்டு கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். கடுவெளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். சரி. எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர். சரி. அப்போ கடுவெளி சித்தர் பற்றிய கூற்றுகள் சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 23. பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இவருக்கு யுனெஸ்கோ விருது 1970 வழங்கப்பட்டது. சரி. நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியீட்ட ஆண்டு 1976. யாருக்கு? பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியீட்ட ஆண்டு 76 கிடையாது, 1978. அப்போ 2 தவறு. தம் வாழ்நாளில் 8600 நாட்கள் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார். அப்போ சரியான விடை 1, 3 சரி. கேள்வி 24. ரிஃப்யூசல் ஸ்கில் என்ற ஆங்கில சொல்லிற்கான சரியான தமிழ் சொல் எது? ரிஃப்யூசல் ஸ்கில்னா மறுத்தல் திறன். கேள்வி 25. மிசை என்பதன் எதிர்ச்சொல் தருக. மிசை என்பதன் பொருள் மிசைனா மேடு என்று பொருள். அப்போ மேடுக்கு எதிர்ச்சொல் பள்ளம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 26. தாராபாரதி பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் ஆசிரியராக பணியாற்றியவர். சரி. தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஸோ தாராபாரதி தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருப்பார்னா கிடையாது, தப்பு. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை பெற்றிருப்பார் தாராபாரதி. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். இவர் வாழ்ந்த காலம் பிப்ரவரி 26, 1947 முதல் மே 13, 2000 வரை. சரி. அப்போ இங்கே தாராபாரதி பற்றிய கூற்றுகள் தவறானது எது? 2 மட்டும் தவறாக இருக்குது. தாராபாரதி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை தான் பெற்றிருப்பார். கேள்வி 27. உதுக்கான் என்பதன் பொருள். உதுக்கான்னா சற்று தொலைவில் பார் என்று பொருள். உப்பக்கம் என்பதன் பொருள் முதுகு பக்கம். உம்பர் என்பதன் பொருள் மேலே. கேள்வி 28. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. சரி. ஏ என்ற வினா எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. சரி. தற்போது ஏ என்ற வினா எழுத்துக்கு மாற்றாக தாம் என்ற எழுத்து பயன்படுத்தும் வழக்கம் இருக்கிறதா? ஏ என்ற வினா எழுத்துக்கு மாற்றாக தற்காலத்தில் தான் என்ற எழுத்து தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர தாம் கிடையாது. அப்போது 3வது கூற்று தவறு. கேள்வி 29. யாரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது? யாரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாதுன்னா எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம். யாரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது? எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வருகை அணுகாது. கேள்வி 30. மக்கள் கவிஞர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் இவர். ஸோ எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். சரி. திரையிசை பாடல்களை இயற்றியிருக்கார். சரி. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க, பாடல்கள் வழி பரவலாக்கியவர். சரி. பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு எனும் ஊரில் பிறந்தார். இவர் காலம் 13/4/1930 முதல்
8/10/1959 வரை 29 ஆண்டுகள் மட்டுமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்ந்திருப்பார். ஸோ 13/4/1930 முதல் 8/10/1959 வரை மட்டுமே வாழ்ந்தார். அப்போ மக்கள் கவிஞர் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 31. செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் எது? செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் கொள். கேள்வி 32. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. கேள்வி 33. தவறான இணையை தேர்வு செய்க. டீனா தேநீர் வருமா? கிடையாது. இந்த நீர்னா தேன் போல், இந்த நீர் வந்து தேன் போன்ற இனிய நீரை குறிக்கும். டீனா தேநீரை குறிக்கும். அப்போ முதல் குற்று தவறு. டிஃபன் காலை உணவு வருமா? டிஃபன்னா சிற்றுண்டி. டம்ளர்னா குவளை, லைட்னா விளக்கு. அப்போ தவறான இணை 1 மற்றும் 2 தவறு. கேள்வி 34. மைக்ரோஸ்கோப் என்ற ஆங்கில சொல்லிற்கான சரியான தமிழ் சொல் எது? மைக்ரோஸ்கோப் என்ற ஆங்கில சொல்லிற்கான சரியான தமிழ் சொல் நுண்ணோக்கி. கேள்வி 35. இடம் எத்தனை வகைப்படும்? இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. கேள்வி 36. இரட்டர மொழிதல் பிரித்து எழுதுக. 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். கேள்வி 37. கூற்று 1 கூற்று 2. சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ. வினா எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ 5 உள்ளன. அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 38. பின்வரும் தொடர்களில் மைங்கொழி பிழைகளை நீக்கி எழுதுக. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 39. இருபொருள் தரும் சொற்களில் சரியானது எது எவை? தாமரை என்பது மலரை குறிக்கும், தாவுகின்ற மானை குறிக்கும். சரி. பலகை என்பது மரப்பலகை குறிக்கும், பல கைகளை குறிக்கும். சரி. எதிர்ப்பால் என்பது மறுத்து கூறல்னு சொல்லலாம், எதிர்பாலினம் என்று கூறலாம். சரி. 6 தலைனா தேற்றுதலை என்று பொருளையும் 6 தலைகளையும் குறிக்கும். மாமரம் என்பது ஒரு மரம், பெரிய மரத்தையும் குறிக்கும். அப்போ சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 40. தவறானது எது? படித்தேன் இறந்த காலம், படிக்கிறேன் நிகழ்காலம் வந்திருக்குன்னு இங்கே எதிர்மறை நிகழ்காலம்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. படிப்பேன் எதிர்காலம், நடந்தான் இறந்த காலம். கேள்வி 41. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? சுப்புரத்தினம். பாரதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். ஸோ இங்கே வந்து தன் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 42. பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இயற்பெயர் மாணிக்கம். சரி. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சரி. தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். ஸோ பாவலர் பெருஞ்சித்திரனார் பார்த்தீங்கன்னா தென்மொழி, தேன்மொழி வராது, தென்மொழி, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை தான் நடத்தியிருப்பார். இங்கே தேன்மொழின்னு தந்திருக்கு. அப்போ தவறானது 3 தவறு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். சரி. அப்போ தவறானது 3 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 43. பொருந்தாதது எது? தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. சரி. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரம் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் என்ற சொல் முதல் அப்பருடைய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. மகிழ்ச்சி என்ற சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கானா? கிடையாது, தவறு. மகிழ்ச்சி என்ற சொல் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 44. தவறானது எது? நிலம் தீ நீர்வழி விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற பாடல் வரி தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. சரி. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்ற பாடல் வரி கார் 40 நூலில் இடம்பெற்றுள்ளது. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வந்து நெடுநல்வாடையான கிடையாது, நற்றிணை நூலில் இடம்பெற்றிருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி.
கேள்வி 45 கலைச்சொல் பொறுத்துக. வழஞ்சுழினா கிளாக்வைஸ், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக்வைஸ், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். சரியான விடை 5, 3, 4, 2. கேள்வி 46 பொருந்தாதது எது? அறிஞர் பொருட்கள். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம், அலர் என்பதன் பொருள் மலர்தல், திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பது இமயமலையானா கிடையாது. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா தான் இமயமலை. அப்போது தவறானது, பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 47 சரியான தொடரை தேர்வு செய்க. சரியானது ஆப்ஷன் ஏ. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. கேள்வி 48 மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். சரி, ஆ முதல் அவ் வரை இது வந்து சொல்லின் முதல்ல வரும். சரி. க ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சரி. ங ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். சரி, அப்போ மொழி முதல் எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகள் சரியானது, மூன்றுமே சரி. கேள்வி 49 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கான கலைச்சொல் அறிக. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் தமிழில் செயற்கை நுண்ணறிவு, ஏஐன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். கேள்வி 50 மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா ஔவையாருடைய மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. இது இல்லாமல் கொன்றை வேந்தன், நல்வழி ஆகிய 2 நூல்கள் எழுதந்து ஔவையார் தான். நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள். கேள்வி 51 சிறப்பு குற்றல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். கேள்வி 52 தவறானது எது? ஆனா அதுக்கு இணையான சொல் ஆ. சரி. ஐக்கு இணையான எழுத்து இ. சரி. ஔக்கு இணை எழுத்து வந்து இ வருமானா ஊ வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. ஊக்கு இணை எழுத்து நெடிலுக்கு வந்து குறில் ஊ வரும். கேள்வி 53 காம்பேக்ட் டிஸ்க் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான கலைச்சொல். காம்பேக்ட் டிஸ்க்னாவே தமிழில் குறுந்தகடு. கேள்வி 54 ஆசாரக்கோவையில் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை? ஆசாரக்கோவையில் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி 55 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் டெல்லி. ழா நாவின் இரு பக்கத்தை தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் பிறக்கிறதா? இந்த லகரம் வராது, லகரம் பிறக்கிறது. அப்போ லா என்பது நாவின் இரு பக்கம் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லா பிறக்கிறது. இதே லா வந்து தடித்து பொருந்துவதால் வரணும். அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. சரி. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. சரி. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் அடிப்பகுதியை தொடுவதால் வந்து நகரம் பிறக்கிறது. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. டி ஆப்ஷன் தவறு. கேள்வி 56 பொருள் அறிக. வானம் என்பது வெடி என்று பொருள். வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். கேள்வி 57 பொருள் வேறுபாடு உணர்க. விலை, விழை, விழை. விலைனா பொருளின் மதிப்பு, விழைனா உண்டாக்குதல், விழைனா விரும்புதல். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 58 இலை, இழை, இழை. இலைனா செடியின் இலை, இழைனா மெலிந்து போதல், இழைனா நூல் இலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 59 ஸ்கல்ப்சர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் தருக. ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள். கேள்வி 60 நிலையான செல்வம் எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நிலையான செல்வம் எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா ஊக்கம்தான். கேள்வி 61 அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடலை பாடியவர் யார்? முடியரசன்.
கேள்வி 62 சொற்பொருள்களில் பொருந்தாதது எது? சமர்னா போர், சரி. நல்கும்னா தரும் என்று வந்திருக்குன்னு இங்கே விலகும்னு தந்திருக்காங்க. அப்போ 2 பாம்பே தவறு. சரியானது பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. மரம் என்பதன் பொருள் வீரம், சரி. களம் என்பதன் பொருள் கப்பல், சரி. அப்போ நல்கும் என்பது தரும். மல்லெழுத்துனா வலிமை பெற்ற, கழனினா வயல், எக்கழிப்புனா பெரும் மகிழ்ச்சி, ஆழி கடல். கேள்வி 63 பொருந்தாதது எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி, நற்றிணை பாடல் வரி, சரி. பாலோடு வந்த கூழோடு பேரும் அகநானூறு வருமா? கிடையாது, குறுந்தொகை. பொன்னோடு வந்த கரியோடு பேரும்னா குறுந்தொகை வருமா? கிடையாது, அகநானூறு வரும். 2, 3 மாறி இருக்கு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரி பட்டினப்பாலையில் இடம்பெற்றுள்ளது, சரி. கேள்வி என்ன? பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 பொருந்தவில்லை. பாலோடு வந்த கூழோடு பெயரும் என்கிறது குறுந்தொகை, பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் என்கிறது அகநானூறு. கேள்வி 64 பொருந்தாதது எது? இவன், அது, அவ்வானம், அவன். அப்போது இவன், அது, அவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகச்சுட்டுக்கள் வரும், புறச்சுட்டு அவ்வானம். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. கேள்வி 65 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? வினா எழுத்துக்கள் 5 ஏ, யா, ஆ, ஓ, ஏ, சரி. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழி முதலிலும் இறுதியில் வரும் வினா எழுத்து ஏ. இப்போ சரியானது 1, 2, 3, 4, சரி. கேள்வி 66 பெரிஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கான சரியான தமிழ் சொல் எது? பெரிஸ்னா பயணப்படகுகள். கேள்வி 67 ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார்? தாரா பாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். கேள்வி 68 தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப். கேள்வி 69 வேலுநாச்சியார் அறிந்திருந்த மொழிகளில் சரியானதை தேர்வு செய்க. வேலுநாச்சியாருக்கு என்னென்ன மொழிகள் அறிந்திருந்தார்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. கேள்வி 70 பொருந்தாதது எது? பாரதி, பள்ளி, காலை, எழுது. பாரதி, பள்ளி, காலை இதெல்லாம் பெயர் சொல், எழுது என்பது வினைச்சொல். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 71 பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. சரியானது ஆப்ஷன் பாம்பே. ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கேள்வி 72 பேட்ரியாட்டிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தருக. பேட்ரியாட்டிசம்னா தமிழில் நாட்டுப்பற்று என்று பொருள். கேள்வி 73 காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. காரண சிறப்பு பெயருக்கு வளையல். கேள்வி 74 சிறந்த அறம் என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? சிறந்த அறம் என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் என்று குறிப்பிடுகிறார். கேள்வி 75 கும்பி என்பதன் பொருள் என்ன? கும்பினா வயிறு. கேள்வி 76 தேசிக விநாயகனார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? கவிமணி தேசிக விநாயகனார் 36 ஆண்டுகள் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ கவிமணி பொறுத்தவரையும் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக டீச்சராக ஒர்க் பண்ணியிருப்பார் 36 இயர்ஸில். அப்போது இங்கே தலைமை ஆசிரியர்னு தந்திருக்காங்க. முதல் கூற்று தவறு. கவிமணி என்ற பட்டத்தை பெற்றவர், சரி. ஆசிய ஜோதி மகாவீரரின் வரலாற்றை குறிப்பிடுகிறதா? தப்பு. புத்தரின் வரலாற்றை குறிப்பிடும். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது, சரி. அப்போ இங்கே தவறானது 1, 3 தவறு. கேள்வி 77 குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. உயர்வு நவிர்ச்சி அணி. கேள்வி 78 தவறானது எது? ஹியூமனிட்டினா மனிதநேயம், மெர்சினா அழகு வருமானா கிடையாது. மெர்சினா கருணை. கருணைன்னு தந்திருக்கணும், இங்கே அழகுன்னு தந்திருக்காங்க. அப்போது 2வது தவறு. டிரான்ஸ்பிளான்டேஷனா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, சரி. லாரினா சரக்குந்து, சரி. அப்போ தவறானது 2 மட்டும் தவறு.
கேள்வி 79. தமக்கென முயலார் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தமக்கென முயலார் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. கேள்வி 80. பணி என்பதன் பொருள் என்ன? பணினா தொண்டை குறிக்கும். பணினா தொண்டு. இன்னொரு பொருள் வந்து வேலையை குறிக்கும். அடுத்து பணிதலை குறிக்கும். அதே இந்த பணினா குளிர்ச்சியை குறிக்கும். குளிர்ச்சி. 81லேருந்து 100 வரை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் வெளியிலேருந்து ஒரு 20 கேள்வி தரப்பட்டுள்ளது. மைங்கொலி சொல்லகராதியில் சரியானதை தேர்வு செய்க. மைங்கொலி சொல்லகராதியில் சரியானது அக்கறைனா எதிர்கரை என்று பொருள் சரி. அகணம்னா இலகு என்று பொருள் சரி. அகண் 3 சொல்லின்னு வந்து அகன்னு வந்தால் அருகு என்று பொருள். அகன் என்றது காதல் என்று பொருள். சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 82. அங்கணம் என்பதன் பொருள். அங்கணம்னா அங்கணம் என்பதன் பொருள் கடுக்காய் மரம். கேள்வி 83. அரவன் மைங்கொலி சொல்லகராதியில் சரியானது. அரவன்னா சிவனை குறிக்கும். கேள்வி 84. தவறானது மைங்கொலி சொல்லகராதியில். அருமைனா நிலையற்ற தன்மை என்று பொருள் சரி. அரும்புனா மொட்டு சருள். அரும்பு அப்படின்னா குறும்புத்தனம். அறுவர்னா திருமால் வருவானா திருமால் வராது. அறுவர் என்பதன் பொருள் தமிழர். அப்போ இங்கே தவறானது 4 மட்டும் தவறு. கேள்வி 85. அல் என்பதன் எதிர்ச்சொல். அல்னா இரவு. இரவுக்கு எதிர்ச்சொல் பகல். கேள்வி 86. வளந்தலை மயங்கிய வஞ்சி முற்றம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கேள்வி 87. கூற்று காரணம். அகச்சுட்டி எழுத்துக்கள் அ இ உ சரி. காரணம் சொற்களுக்கு உள்ளேயே நின்று பொருளை சுட்டி காட்டுமாயின் அவ்வெழுத்துக்கள் அகச்சுட்டி என்று அழைப்பர் சரி. அப்போது கூற்று சரி, காரணம் சரி. கேள்வி 88. அந்தன் பிரித்து எழுதுக. அந்தன் எவ்வாறு பிரிக்கலாம்னா அகம் கூட்டல் தன் என்று பிரிக்கலாம். அகம் கூட்டல் தன். கேள்வி 89. சரியானதை தேர்வு செய்க. கொள்ளியானை வினைத்தொகை. கொள்ளியானை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கருங்குதிரை இலக்கண குறிப்பு பண்பு தொகை சரி. பனைமரம் வந்து ஊமை தொகை வருமானா வராது. மதிமுகம் இருபெயரட்டு பண்பு தொகை வருமானா வராது. பனைமரம் இலக்கண குறிப்பு இருபெயரட்டு பண்பு தொகை. மதி போன்ற முகம் ஊமை தொகை. அப்போ இங்கே சரியானது 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 90. வளவன் வந்தான் என்பது எழுவாய்த்தொடர். கேள்வி 91. இடைச்சொற்களில் சரியானது எது எவை? அம்ம, அம்மா, மியா, மதி. இது இடைச்சொற்களில் சரியானது அனைத்துமே சரி. இது இல்லாமல் இடைச்சொற்களை பொறுத்தவரையும் என, இனி, ஏ, ஓ இதுவும் இடைச்சொற்கள். அப்போ இடைச்சொற்கள் எதுனா அம்ம, அம்மா, மியா, மதி, என, இனி, ஏ, ஓ. கேள்வி 92. தவறானது எது? தவப்பெரியோன், குழக்கன்று, கடிகமலம், தடக்கை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தவப்பெரியோன் வந்து உரிச்சொற்றில் வரக்கூடியது. கடிகமலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவகத்தில் வரக்கூடியது. இலக்கண குறிப்பில் உருவகம். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 93. நாற்கவி பிரித்து எழுதுக. நாற்கவி எவ்வாறு பிரிக்கலாம்னா 4 கூட்டல் கவி என்று பிரிக்கலாம். கேள்வி 94. மீமிசை ஞாயிறு இலக்கண குறிப்பு தருக. மீமிசை ஞாயிறுனா ஒரு பொருட்பன்மொழி. கேள்வி 95. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல், இறத்தல். இரத்தல்னா கையேந்துதல், இரத்தல்னா மரணம். கேள்வி 96. பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு, இறங்கு. இறங்குனா கருணை காட்டு, இறங்குனா கீழே வா. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 97. பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் யாது? உண்கின்றவன், உண்கின்றனன், உண்கின்றவனன் என்பது வினையாளன் பெயர். ஊர் நீங்கினான் என்பது என்ன வேற்றும்னா 5ஆம் வேற்றும். ஊரின் கண் நீங்கினான் 5ஆம் வேற்றுமை தொகை. 99. குறிஞ்சி கருப்பொருள். குறிஞ்சி திணைக்கான கருப்பொருள் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? குறிஞ்சி திணைக்கான தெய்வம் முருகன் சரி. குறிஞ்சி திணைக்கு தலைமையேற்பவர் பொறுப்பன், வெற்பன், சிலம்பன், குரத்தி, கொடிச்சி சரி. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறவர், காணவர், குரத்தியர் சரி. புல் குறிஞ்சி திணைக்கான பறவை வந்து கிளி, மயில். இங்கே புல் என்பது பறவை என்று பொருள். கிளி, மயில் சரி. இது இல்லாமல் குறிஞ்சி திணைக்கான கருப்பொருள்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கை தாண்டி நம்ம பார்க்கலாம். விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புலி, கரடி, யானை, சிங்கம் சரி.
ஊர் வந்து குறிஞ்சி திணைக்கான ஊர் சிறுகுடி, குறிஞ்சி திணைக்கான நீர் அருவி நீர், சுனை நீர். குறிஞ்சி திணைக்கான பூ வேங்கைப்பூ, குறிஞ்சிப்பூ, காந்தட்பூ. குறிஞ்சி திணைக்கான பூ 3 வகையான பூக்கள் இருக்கும். வேங்கைப்பூ, குறிஞ்சிப்பூ, காந்தட்பூ. குறிஞ்சி திணைக்கான மரம் சந்தனம், தேக்கு, அகில், அசோகு, நாகம், மூங்கில். குறிஞ்சி திணைக்கான உணவு மலைநெல், மூங்கிலரிசி, திணை. குறிஞ்சி திணைக்கான பறை தொண்டகப்பறை. குறிஞ்சி திணைக்கான யாழ் குறிஞ்சி யாழ். குறிஞ்சிக்கான பண் குறிஞ்சிப்பண். தொழில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணையில் தொழில் வெறியாடல், மலைநெல் விதைத்தல், திணை காத்தல், தேனெளித்தெடுத்தல், கிழங்கு கிண்டி எடுத்தல், அருவி நீராடல், சுனை நீராடல். கேள்வி 100. முண்டகப்பூ என்பது எந்த திணைக்குரிய பூ? முண்டகப்பூ என்பது எந்த திணைக்குரிய பூனா நெய்தல் திணைக்குரிய பூ. நெய்தல் திணைக்குரிய பூக்களை பொறுத்தவரையும் நெய்தற்பூ, தாழம்பூ, முண்டகப்பூ, அடம்பம்பூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி, அதாவது 6 முதல் 12ஆம் புக்கை தாண்டி வெளியில் பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம் சார்ந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதா. முண்டகப்பூ என்பது எந்த திணைக்குரிய பூ? நெய்தல் திணைக்குரிய பூ. நெய்தல் திணைக்குரிய பூக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான பூக்கள் இருக்குது. நெய்தற்பூ, தாழம்பூ, முண்டகப்பூ, அடம்பம்பூ. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதியில் நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து 100 கேள்விகளை விடைக்குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.